தமிழ் சினிமாவிலேயே பிஸியான நடிகையாக வலம் வருபவங்க தான் நம்ம த்ரிஷா அவங்க. 40 வயதுக்கு மேல ஆகியுமே அவங்க கைவசம் தற்போது அரை டஜன் படங்களுக்கு மேல இருக்கு. இந்த ஆண்டுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது த்ரிஷாவுடைய ஐடென்டிட்டி படம் தான். இந்த படத்துல மலையாள நடிகர் டொவினோ தாமஸுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவர் நடிப்புல உருவாகி இருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் வர பிப்ரவரி 6ஆம் தேதி திரைக்கு வருது. இந்த படத்துல அதிர்சருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இது தவிர அதிர்சருடன் அவர் நடித்துள்ள மற்றொரு திரைப்படமான குட் பேட் அக்லி வர ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திரைக்கு வருது. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்துல உருவாகி உள்ள தக் லைஃப் படத்திலுமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சிம்பு அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கமலஹாசனும் முதன்மை கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காரு. தக் லைஃப் திரைப்படம் வர ஜூன் மாதம் திரைக்கு வர இருக்கா. தற்போது நடிகை த்ரிஷா நடிப்புல சூர்யா 45 திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்கும் இந்த படத்துல நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கவுள்ள மாசாணியம்மன் படத்திலுமே த்ரிஷா தான் ஹீரோயினா. இவர் கைவசம் தற்போது தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு படம் ஒன்றும் இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா தெலுங்குல சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வம்பரா அப்படின்ற திரைப்படத்திலுமே நடிக்கிறாங்க. இப்படி பல படங்கள்ல நடித்துட்டு இருந்த த்ரிஷா பாத்தீங்கன்னா திடீரென சினிமாவை விட்டு விலக போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது நடிகை த்ரிஷா இந்த படங்கள் அனைத்தையுமே முடித்து விட்டு அரசியல்ல களமிறங்க போறாங்களாம். சோ அதற்கான வேலைகளை தற்போது எடுத்துட்டு இருக்காங்களாம். சோ ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட தாவைக்க கட்சியில தான் த்ரிஷா இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவலாக வைரலாகிட்டு இருந்தது. சோ இவங்க வேற தற்போது இது போன்ற முடிவுல இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த செய்தி உண்மைதானோ அப்படின்னு ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.